தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் ஆவின்லேருந்து ஒரு புதிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யாரெல்லாம் பண்ணலாம், எவ்வளோ லாபம் கிடைக்கும், இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் ஒருவேளை நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம தமிழ்நாடு அரசுடைய ஆவின் துறையில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. மில்க் இருக்குது, அதே மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, அதே மாதிரி நிறைய கீஸு, ஸ்வீட்ஸு, அது இதுன்னு ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் விற்பனை செய்கிறதுக்கு அவங்க தற்பொழுது ஃப்ரான்ச்சைஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு லாபத்தை அந்த ஃப்ரான்ச்சைஸ் மூலமாக உங்களுக்கும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸை பொறுத்தளவுக்கு ஆவின் ஆவினுடன் சென்னை பெருநகர் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பேட்டரி தள்ளுவண்டி மூலமாக ஐஸ்கிரீம் விற்பனை செய்ய கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை ஃபுல்லாக நீங்கள் ஆவின் ஐஸ்கிரீம்ஸ் விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பேட்டரி தள்ளுவண்டி மூலமாக. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இதற்கான நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் 10,000 ரூபாய் காப்பு தொகையாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாதம் 50,000க்கு குறையாமல் நீங்கள் ஐஸ்கிரீம் எடுத்து அதை விற்பனை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விற்பனை செய்வதற்கான லாப விகிதமானது 25% வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு வேளை நீங்கள் ஒரு 50,000க்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 25% 12,500 ரூபாய் உங்களுக்கான லாபமாக கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு, வங்கி கணக்கு, 2 அரசு அலுவலர்களால் உத்தரவாதம் செய்யப்பட்ட சான்றிதழ், அதோட அவர்களோட அடையாள அட்டை இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆதார் கார்டு இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. சென்னை மற்றும் சுற்று வட்டாரத்தில் குடியிருக்கீங்க அப்படின்னா இதற்கான சான்றிதழ், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விற்பனை செய்யப்பட்டிருக்கும் பகுதிகள், இடங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் விற்பனை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஸ்கிரீம் தள்ளுவண்டி பார்த்திங்கன்னா அருகில் உள்ள ஆவின் பாலகங்களில் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவின் பாலகத்தோட பேர் இணைக்கப்பட்டிருக்கும். அது பக்கத்தில் நீங்கள் நைட் அந்த வண்டியை நிப்பாட்டிட்டு போய்க்கலாம். உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஐஸ்கிரீம் பொருட்களை எடுக்கும் இடம் பார்த்திங்கன்னா அம்பத்தூர் பால் உபப்பொருட்கள் கட்டுப்பாட்டு அறை மற்றும் அருகில் உள்ள ஆவின் பாலகங்களில் அந்த ஐஸ்கிரீம்ஸை நீங்கள் தீர எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பத்தினை ஆவின் இணையதளத்திலேருந்து, அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி 100 ரூபாய் பின்வரும் வங்கி கணக்கில் செலுத்தி அந்த ரெசிப்டை வச்சு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முன்பணம் செலுத்தி தான் பொருளை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் முன்பணம் செலுத்தி நீங்கள் பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு பொருளை விற்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு 25% ஷேர் கொடுத்துருவாங்க. ஸோ விண்ணப்பத்தை பொறுத்தளவுக்கு இதாங்க. சென்னை பெருநகர் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் தள்ளுவண்டி பேட்டரி வண்டி மூலமாக ஐஸ்கிரீம் விற்பனை செய்யுன்னு சொல்லிட்டு தமிழில் தான் இது கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இடத்துல நீங்கள் விற்பனை செய்யும் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு ஏரியாவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி நீங்கள் அங்கே இதை விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கும் இடமும் கேட்டிருக்காங்க. ஐஸ்கிரீம் பொருட்களை டெய்லி எப்போ எடுப்பீங்க அப்படின்னு. இதில் ஏதாவது ஒரு ஏரியா, உங்களுக்கு எந்த ஏரியா சென்னை பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கோ அந்த ஏரியாஸில் நீங்கள் இதையும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி 100 ரூபாய் பே பண்ணி இதை ஒரு வேளை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் பேட்டரி வண்டிக்கான ஒரு ஃப்ரான்ச்சைஸாக அவங்க கொடுத்துருவாங்க. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், வாண்ட் டு ஸ்டார்ட் ஆவின் அவுட்லெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவினோட அவுட்லெட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்காங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. 3-4 ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு நிறைய மானியமும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆவின் அவுட்லெட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆவின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவுட்லெட்டை நீங்கள் வாங்குறது மூலமாக ஸோ ஒரு சின்ன கேபிட்டல் பேஸ் இருந்துச்சுனாலே இது நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சின்ன வாடகைக்கு ஒரு இடம் இருந்துச்சுனாலே போதுங்க, இந்த ஆவின் ஃப்ரான்ச்சைஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆவின் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு 1.5 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 6 லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு 30,000 வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி டேர்ன் ஓவரும் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 25% அதில் ஷேராக கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆவின் அவுட்லெட் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் டைரெக்டாக எங்கே வேணால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஏரியாஸில் உங்ககிட்ட ஒரு சின்ன கடை நடத்துகிற அளவுக்கு ஓகே இடம் இருந்துச்சு அப்படின்னா
போதுங்க, நீங்கள் இந்த ஆவின் அவுட்லெட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆவின் ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட நேமு மற்ற அட்ரஸை கொடுத்துட்டு உங்களோட ஏரியா ஷாப் லொக்கேஷன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் கேட்டுட்டு உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீசர் எவ்வளோ இருக்குது, ரெஃப்ரிஜிரேட்டரு, பாட்டில் கூலர் எவ்வளோ ஃபெசிலிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க எப்படி இந்த ஆவின் ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் எந்த இடத்துல வேணால் நீங்கள் இந்த ஆவின் ஃப்ரான்ச்சைஸை ஆரம்பிக்கலாம். இப்போ மூணாவதாக பாருங்கள், தாட்கோலேருந்து ஆவின் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3,50,000 சப்சிடியாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு சீஃப் மினிஸ்டரோட ஆதி திராவிடர் மற்றும் ட்ரைபல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலமாக நீங்கள் ஆவின் ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல தாட்கோவோட அப்ளிகேஷன் ஃபார் ஆவின் ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவின் ஃப்ரான்ச்சைஸ் வைக்கிறதுக்கு தாட்கோவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 3,50,000 வரைக்கும் அவங்க சப்சிடியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆவின் ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட்டுக்கு மொத்தம் இவங்க 3,50,000 வரைக்கும் சப்சிடியாக கொடுக்குறாங்க. இதற்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எஸ்சி அல்லது எஸ்டி கேஸ்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கும் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 55 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பரோ இல்லை நீங்களோ இதற்கு முன்னாடி இந்த சப்சிடி இது வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயும் யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி சப்சிடியை பயன்படுத்தியிருக்கக்கூடாது, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் பயன்படுத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்த இதில் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ ஒரு வேளை நீங்கள் ஆவின் ஃப்ரான்ச்சைஸ் வச்சுருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது வியாபாரம் செஞ்ச உங்களுக்கு அனுபவமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு டேரெக்டாக இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் உங்களோட ஃபோட்டோ கொடுத்து உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, உங்களோட கம்யூனிட்டி, கேஸ்ட் நேமு, உங்களோட அட்ரஸ்ஸு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாட்டில் கூலர் இருக்கா, டீப் ஃப்ரீசர் இருக்கா, ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஷாப்போட ஏரியா, ஷாப்போட அட்ரஸ்ஸு உங்களை அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. டாக்குமெண்ட்ஸ் சிலது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு, ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது சேவையில் வழங்கக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆவின் ஃப்ரான்ச்சைஸ்க்கு தாட்கோ மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆவின் ஃப்ரான்ச்சைஸை தாட்கோ மூலமாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த 3,50,000 உங்களுக்கு மானியமாக கொடுக்குறாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு 6 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணால் மட்டும்தான் இந்த தாட்கோ அவுட்லெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணவே முடியும். அதில் 3 லட்சம் அவங்க கொடுத்துருவாங்க, 2 லட்சம் உங்கள் கையிலேருந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர்த்து மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க எல்லாமே இந்த 6 லட்சத்தையுமே உங்களோட முதலீடாக போட்டு அதிலிருந்து மாதம் 30,000 50,000 வரைக்கும் லாபம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தால் தாட்கோவை பயன்படுத்துங்க. எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இல்லை அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் மில்க் மட்டும்தான் சேல் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க. அதே மாதிரி நீங்கள் மில்க் ப்ராடக்ட்ஸு, ஹாட் மில்க், அதாவது டீ, காஃபி, லஸ்ஸி, ஐஸ்கிரீம் ஸ்கூப்ஸு, ஸ்வீட்ஸு, கீ எல்லாமே சேல் பண்ணலாம். ஆவினோட எல்லா ப்ராடக்ட்ஸையுமே நீங்கள் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து உங்கள் ஊரில் ஒரு ஆவின் அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.